நடுவர்களுக்கும் சபையோர்களுக்கும் எனது அன்பார்ந்த வணக்கம். காலம் அறிந்து கடமை புரிவோம். நம்மால் காலத்தை நிறுத்திவிட முடியுமா? யாருக்காகவும் நிற்காமல் ஓடிக்கொண்டிருக்கிறது காலம். இழந்த பொருளையும் புகழையும் திரும்ப பெற்றுவிடலாம். இழந்த நேரத்தை ஒரு பொருளும் திரும்ப பெற்றுவிட முடியாது. இது நம் எல்லோருக்கும் தெரியுமல்லவா? இருந்தும் எதற்காக நாம் நாளை செய்வோம் என்று நல்ல பல விடயங்களை தள்ளி போடுகிறோம். செயல்களை அவசரமில்லாமல் நிதானமாக செய்ய வேண்டும், உண்மைதான். இருந்தாலும் சில சமயங்களில் சோம்பல் மிகுதியால், தன்னம்பிக்கை இன்மையால், அச்சத்தால், ஏன் கவன ஈனத்தால் கூட கடமைகளை செய்யாமல் இருக்கிறோம். நாளைக்கு செய்யலாம் என்று எண்ணி எண்ணி காலத்தை வீணாக்குகிறோம். செயல்களை தள்ளி போடுவதால் அந்த செயல் மீதான ஆர்வமும் ஈடுபாடும் குறைந்து விடுகின்றன. செய்து முடிக்க வேண்டுமே என்ற அழுத்தம் மேலோங்கி செயல் பெரும் சுமையாக மாறிவிடுகிறது. அதுவே செயலின் மீதான வெறுப்பாகவும் மாறிவிடுகிறது. இது நிகழாமல் இருக்க நாம் என்ன செய்யலாம்? ஞானம் கருதியும் கைகூடும், காலம் கருதி இடத்தால் செய்யணும். அதாவது மிக பெரிய செயல்களை கூட சரியான நேரத்தில் சரியாக திட்டமிட்டு செயல்படுத்தினால் திறம்பட நிறைவேற்றல் என்கிறார் திருவள்ளுவர். ஆகையால் நாம் அனைவரும் நேரத்தை மதித்து நேர்த்தியாக இருந்து வேலைகளை தள்ளி போடாமல் உரிய நேரத்தில் செய்வோம். காலம் அறிந்து கடமை புரிவோம். ஞானம் பயனிற வாழ்வோம். நன்றி, வணக்கம்.